எங்க இருந்தாலும் உலகத்தோட தொடர்பு கொள்ளணுங்க. அப்படி தொடர்பு கொண்டாதான் நாம இருக்கோம்னு உலகத்துக்கு தெரியும், உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்பவும் வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்து இருப்பேன்னு இருக்கப்படாது. இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமக்கள், குறிப்பா எப்படா மழை விடட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு நினைக்காதீங்க. மழை விட்டுருச்சு, வெளியில எல்லாம் சேர் போட்டிருக்காங்க. ஒருவேளை யாராவது வந்தாலும் கூட உட்கார்ந்து கேட்க வைக்கலாம். சேர் ஈரமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம முந்தியெல்லாம் சினிமா பார்க்குறப்ப அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் நாங்கள் படுத்துக்கிட்டு பார்ப்போம். மண்டை குமிச்சு அதில் ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி 4 பேர் மணலில் பெரிய குமியலை செஞ்சு அதில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கீழே இறக்கிடுவாங்க. எப்படி தெரியுமா? லேசா அந்த மண்ணை அப்படி இழுப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்து ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்சவங்கள நம்மளுதான் தொடாமலே கீழே இறக்கிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் உண்டு. அதனால் நமக்கு விருப்பமா இருந்தா எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம். அதனால நல்ல திருவிழா நடக்குது, புத்தக திருவிழா. அதுவும் விருதுநகர் என்பது கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே மாணவ செல்வங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் நான் அங்கே படத்தில் பார்த்தேன். பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அரசு பள்ளி மாணவ மாணவியர் அவர்கள் எவ்வளவு அழகா அங்க வந்து அந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் அங்க பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய பாராட்டை சொல்லி இன்றைய நிகழ்விலே நன்றியுரை கூற இருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர் திருமிகு மருத்துவர் ஜெகவீர பாண்டிய குணசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி இப்போது பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். நாங்கள் வர்ற போது மேடையில் ஒரு பையன் இரு குரல் இசை பாடினாரு. ஆண் மாதிரியும் பாடினாரு, பெண் குரல்லையும் பாடினாரு. போயிட்டார். அவரு இருக்காரா? அந்த இருக்கார். நல்ல கைதட்டி கொடுங்க. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. எங்ககிட்ட வளர்ந்த மதுரை ராமர் தான் கலக்க போவது யாருல பாக்குறீங்கல்ல, அவரு உங்களை மாதிரியே 2 குரல்லையும் பாடி இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற திறமையோடு இருக்கிறார். நீங்களும் அதுபோல வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல தொகுத்து வழங்கிய ஆசிரியர் அவர்கள் மிக அழகா இங்க நல்ல செய்திகள் எல்லாம் தொகுத்து கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்க இருக்கக்கூடிய பட்டிமன்ற குழுவினர் வந்து என் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த தடவை நீங்களே என் கூட பேச வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டு, இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா, இவ்வளவுதான் தலைப்பு. அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட நல்லா இருந்துச்சு, ஆனா என்னன்னு தெரியல. இந்த சில பேர் சில பொருளை வாங்கி திருட்டு இது பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி. இப்போ இலக்கியம்னா என்னன்னா, ஒரு புத்தகம் நீங்க படிக்கிறீங்க. அந்த புத்தகம் படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டா அது இன்புற்று மகிழ்தல். அதுல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. எப்படி? இப்போ உதாரணமா ஒரு குடிகாரரு குடிச்சிட்டு அந்த பாட்டில சடார்னு நடு ரோட்ல போட்டு உடச்சிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த வழியா முதல்ல ஒருத்தர் வர்றாரு, பார்க்கிறாரு. இப்படி இருந்தா இந்த ஊர் எப்படி உருப்படும்? இது நியாயமா, தர்மமா? பேசாம போயிடுறாரு. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் பார்க்கிறாரு, கடவுள் தான் இதெல்லாம் பார்க்கணும், இந்த அக்கிரமத்துக்கு அளவு கிடையாதா? போயிடுறாரு. ஒரு அரசியல்வாதி வர்றாரு, இது எதிர்கட்சிக்காரர்களுடைய செயல்தான், எனக்கு தெரியும், அவர்களை நான் சும்மா, அவரும் போயிடுறாரு. அப்ப பார்வை இல்லாத
ஒரு நபர் அப்படியே குச்சியில் தட்டிக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல வந்தோடனே கிளங்னு சத்தம் கேட்குது. ஏன்னா பாட்டில் உடனே கிடக்குது. உடனே அவர் என்ன பண்ணார்னா அந்த குச்சியை அப்படி ஊண்டிக்கிட்டு மெதுவாக உட்காந்து பையில் கர்ச்சிப்பை எடுத்து, ஏன்னா கையில் குத்திடக்கூடாதுல்ல, லேசாக அப்படியே தடவி 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 திரட்டி அதெல்லாம் அதில் அள்ளி அப்படியே அந்த குச்சியில் தட்டிக்கிட்டே போய் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பைத்தொட்டி பாக்ஸில் அப்படி போட்டுட்டு போறாரு. பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இவர்களில் யார் பார்வையற்றவர்? இதாங்க நாடகம். இதை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இதுல மகிழ்ச்சியை காட்டலாம். அவன மாதிரி இருக்கக்கூடாதா, இவன மாதிரி இருக்கக்கூடாதா, இவன மாதிரி இருக்கக்கூடாதா, பார்வை இல்லைனாலும் அவர் மாதிரி நம்ம இருக்கணும்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் பின்பற்றி வாழ்வதற்கு சமானம். இவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புல இலக்கியங்களை நாம் படிப்பது எதற்காக? இப்ப யாரையாவது கூப்பிட்டு நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேளுங்க. நான் எங்க படிக்கிறேன்? நான் படிக்கவே இல்லையே. எங்க அப்பன் சொன்னோடி கேட்க மாட்டேங்க, அவ அப்பன் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறானா. சொல்ல சொல்ல கேட்காம என்னை கொண்டு பள்ளிக்கூடல சேர்த்து விட்டான். பெயிலாகாம விட மாட்டேன். இப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு ஒரு பையனை பார்த்து, நீ எங்க படிக்கிற? நான் எங்க படிக்கிறேன்? இல்லப்பா நீ எங்க படிக்கிறேன்? அதான் நான் சொல்றேன், நான் எங்க படிக்கிறேன். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்கறது எந்த ஸ்கூல்லன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றது நான் எங்கேயுமே படிக்க மாட்டேன். அப்புறம் என்ன படிக்கிறான்? அதனால படிக்க பழகணும், படிக்கிறபடி நடக்க பழகணும். படித்ததுனால மன மகிழ்ச்சி ஏற்பட்டு உந்துதல் ஏற்படணும். இதெல்லாம் சொல்வதற்காகத்தான் பட்டிமன்றத்தை இங்கே வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய நகரம். இந்த நகரத்தில் இது ஒரு காலத்தில் விருது பட்டின்னு தாங்க இருந்தது. பிற்காலத்தில் விருது நகராயிற்று. இந்த விருதுநகர் என்ற பெயர் மாணவ செல்வங்களால், விருதுகளால் இது விருது நகர்தான் என்ற உண்மையோடு நிச்சயமாக இங்கு பிறந்தவர்கள் விருதுகளை அள்ளி குவிப்பார்கள். விளையாட்டிலும், கலைகளிலும், போட்டிகளிலும், படிப்பிலும் எல்லாவற்றிலும் சாதித்து காட்டுவார்கள் என்ற ஒரு காலம் வருவதற்காகத்தான் இந்த அருமையான பட்டிமன்றங்களை எல்லாம் வைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் மறக்காம வந்து வாங்க, வைங்க. அப்படியா? இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, சும்மா எங்க வச்சிருக்காக நாங்கள் பேசுவோம். எல்லாமே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு பசி வந்துச்சா என்ன செய்யறது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் நினச்சா எந்திரிச்சு போய் டீ குடிச்சிட்டு வரலாம். நான் 5 பேரும் போக முடியுமா? முடியாது. அதனால தான். சரி, இப்போ இதில் நான் தலைப்பு சொல்லிட்டேன். நான் இலக்கியங்களை நாம் எதுக்கு படிக்கிறோம்? அது மகிழ்ச்சிக்காகவா அல்லது அதை ஃபாலோ பண்ணுறதுக்காகவா, பின்பற்றி மகளவா அப்படிங்கிறதுக்காக, பின்பற்றி வாழவா அப்படின்னு கேட்கறதுக்காக இதில் யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறேன். முதல்ல தலைப்பு சொல்லியாச்சு, ஒரு படத்தோட பேரு, யார் யார் அதில் நடிச்சிருக்காங்க அப்படி பார்ப்போம்ல. வால் போஸ்டர் பார்த்தே இருப்பாங்க. இவன் நான் போதுல டேய் கொன்றுவாடா, இவன் இந்த ஆள் நல்லா நடிப்பான்டா இப்படி சொல்லுவாங்க. அதுபோல இன்னைக்கு பேச வந்திருக்க ஆட்களை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் இன்புற்று மகளவேன்னு பேச இருவரும், பின்பற்றி வாழவேன்னு பேச இருவரும் வந்திருக்கிறாங்க. பின்பற்றி வாழத்தான் அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டால், நம்முடைய இந்த நாஞ்சில் நாடு. நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வேற அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போட்டு நினச்சி விடாங்க. குமரி மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் நாஞ்சில் நாடு. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நல்ல பேச்சாளர். எம்ஏ ஆங்கிலம் படிச்சுட்டு இப்ப தமிழ்ல டாக்டர் பட்டத்துக்காக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பையும் மேற்கொண்டிருக்காரு. அது தவிர தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் படிக்க முடியாத ஏழைகள், முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள் என்று தந்து உதவக்கூடிய மனம் கொண்ட
நல்ல பேச்சாளர் நாஞ்சில் நாவரசு அவர்கள் இங்க வந்திருக்கார். அவரோடு பேசுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியை இவர் எப்படி விஜய் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் வருவாரோ அதுபோல அவர்களும் எங்களோடு பல்லாண்டு காலம் பேசியவர்கள், இப்போதும் பேசிக் கொண்டிருப்பவர்கள், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஸ்டார் பேச்சாளர், நல்ல பேராசிரியை, MA, MPhil, MEd பட்டங்களை வென்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் சும்மா இருக்கட்டீங்க, இப்படி வச்சிருக்கேன், இருக்கட்டியா, கீழே வச்சுருங்க, சும்மா வைங்க வைங்க வைங்க, இருக்கட்டியா, வைங்க வைங்க வச்சுருங்க. ஏன்னா இப்படி முன்னாடி வச்சா கேமராவில் அதுதான் தெரியும், அது எதுக்கு விளம்பரம், அதுக்கு தான் எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான். அப்படி ஓரமாக வைங்க. என்னதையும் சேர்த்து எடுத்து விடாங்க. நான் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி எடு அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால இந்த பக்கம் அணியை சொல்லியாச்சு. இவங்க பின்பற்றி வாழ்ற பெருமக்கள். இவங்க சொல்றாங்க, ஏங்க எல்லாரும் அந்த வேலையை பார்க்க முடியுமா? படித்தோம் போனோம் வந்தோம்னு வரணும், அவ்வளவுதான். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்க, அதனுடைய சிறப்பை பாருங்கன்னு பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருப்பவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய சொல்லரசு பேராசிரியர், MA, MPhil, PhD பட்டங்களை பெற்றக்கூடிய அவரும் நாகர்கோயிலை சேர்ந்தவர் தான். வணக்கத்திற்குரிய தினேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ரொம்ப அருமையா பேசுவாரு. இந்த பக்கம் ஒரு பெண்மணி மாதிரி அந்த பக்கம் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டா, இப்ப பேச்சாளர்கள்லாம் என்னென்ன தகுதியோட மேடைக்கு வர்றாங்கன்னு பார்த்துக்குங்க. முக்கியமா விசில் வருதியா, என்னென்ன தகுதியோட மேடைக்கு வர்றாங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இவங்க பேச போறாங்க. இப்ப ஒரு குத்துச்சண்டை நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன், அதுல அந்த பயில்வான்களை பத்தி சொல்லணும். இவர் 10 பேரை தூக்கி போட்டு மிதிச்சவர், 2 பேர் கழுத்தை திருகினவர், அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வந்திருக்கவருக்கு பாவம் இருமல் ஜாஸ்தி, குப்பரை விழுந்துருவாரு. அப்படி இப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுறது? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துவதற்காக இவ்வளவு சிறப்போடு இதனை நடத்துகின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா திருமிகு NO சுகபுத்ரா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்க. நல்லா அருமையா கைதட்டுங்க ஐயா. ஏன்னா இவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு துளி தண்ணீர் வராத அளவிற்கு அரங்குகளை அமைத்து பார்வையாளர்களை அமர செய்திருக்கின்ற ஐயா அவர்களுடைய அந்த நல்ல தலைமைக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவரோடு இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய PAG அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தான் வரிசையா வந்து ஒவ்வொரு கண்காட்சியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எனக்கு விவரித்து சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு அன்பு பாராட்டு. பாத்திமா மேடம் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லிக் கொள்கிறேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், அந்த பேச்சாளர்களை பற்றி ஏன் அறிமுகம் பண்ணுறோம்னா, இந்த சண்டை போடுற வீரர்களை பற்றி சொன்னா தான் இவர் கோல்டு மெடல் வாங்கினவர் அப்படி அப்போ தான் நல்லா இருக்கும்.
அவருக்கு பாவங்க 3 நாளாக காய்ச்சல் நல்லா சண்டை விடுவாருன்னு சொன்னால் ஏன் செத்துக்கிட்டு போடுறான்யா அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. அதனால அடுத்து வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டால் படிக்கிற காலத்திலேயே திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கிற போது முதுகலை படிக்கிற போது முதல் மாணவியாக வந்து தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூரில் அதில் MA MPhil PhD பட்டங்களை வென்றக்கூடிய பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் தான் பேச்சாளர்கள். நான் படத்தோட பேர் மாதிரி தலைப்பு சொல்லிட்டேன், நடிகர்கள் சொல்லிட்டேன், என்னை பற்றி அறிமுகம் பண்ணுறவர் முதல்ல சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தப்ப என்னை பற்றி அறிமுகம் பண்ணாங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் MA MPhil PhD யாரும் கைதட்டல இருங்க. இவர் 30 புத்தகங்களை எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போறாரு. 65 பேர் இவர் MPhil பட்டம் வாங்கியிருக்காங்க, ஆனா வாங்கிட்டு போறாங்க. 16 பேர் PhD பட்டம். இது என்ன பெரிய விஷயமா? இப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்ப அந்த தொகுப்பாளர் என்ன பண்ணாரு, இவர் யார் தெரியுமா? இவர்தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுடைய அப்பப்பா. இவர்தான் பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அப்படியே அந்த மகான் நீங்க தான். 10ஆவதுக்கு சிங்க பெண்ணே ஆனந்தியின் அப்பா. அதோட முடிஞ்சேன். என் தகுதி கூடிக்கிட்டே போயிருச்சு. அப்படியே நான் என்னத்த சொல்ல, நான் MA MPhil படிச்சு வாங்கினேன். ஆனா நடிச்சு வாங்கினா நிறைய நல்ல பேர் வருது. ஒரு பக்கம் படிச்சு வாங்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் நடிச்சு வாங்க வேண்டியிருக்கு. எப்படி வாங்கினாலும் வாங்கிடலாம். அதனால நல்ல படிப்பாளிகள் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க, படிப்பாளிகள் வந்திருக்கிறாங்க, மிக பெரும் அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன், பேசுகிற ஆட்களை அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத நான் சொல்லி முடிக்கணும். ஏன்னா நான் சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஒடியாந்து கண்களிங்க கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு, இப்படிலாம் கேட்கக்கூடாதியா, இது உங்க ஊரு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க உட்காந்து பேசுங்க, நாங்க போயிருவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன வேலையை தவிர ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க பேசுறவங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்க வாயில உங்களுடைய வயிற்றுல பாலை வாத்துறேன். என்ன அப்படின்னா, அணித்தலைவர்கள் 10 இருந்து 15 நிமிஷம் பேசுவாங்க, சரியா? தொடர்ந்து வர்றவங்க அதே அளவு தான் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா, ஐயா இந்த கைதட்டுறப்ப லேசா கேமரா திருப்புங்கய்யா, அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு நல்லா வந்து உட்கார்ந்து ஐயா அவர்களுக்கு நான் சொல்றேன். இதுல வேற என்ன, டிவியில எல்லாம் சிரிக்க சிரிக்க பேசுறதுலாம் ஒரு வகைங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டிருப்பாங்க. அவங்க சிரிக்கிறதுக்கு சம்பளம். வந்த உடனே ஒருத்தர் குச்சி சிரி சிரி ஒழுங்கா சிரி, இவர் இப்படியா போட்டாடு சிரிக்கிறாரு, சரி இப்படி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த பேர் வந்து நகைச்சுவைங்கிற பேர்ல வணக்கம் அப்படி உடனே பயங்கரமா கைதட்டுவாங்க. பார்க்குற ஆள் நமக்கு வணக்கத்துக்கே கைதட்டுறாங்களே, வணக்கத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி வந்ததுனால என்ன நஷ்டம் தெரியுங்களா? உண்மையான நகைச்சுவை தெரியாம போச்சுங்க. சம்பந்தம் இல்லாம சிரிக்கிற மாதிரி காமிச்சு எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாம போச்சு. இப்ப அதுதான் பெரிய கஷ்டம். அதனால நீங்க கைதட்டலாம், சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, நாங்க பேசிட்டு வர்றப்ப நடுவில் ஏதாவது சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வைங்களேன், பதில் சொன்னீங்கன்னா இங்க புத்தகங்கள் இருந்தா நாம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கூட புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், நான் எழுதின புத்தகம் வச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் இல்லை, சும்மாவே கொடுக்கலாம். ஆனா சரியான பதிலா இருக்கணும். இப்ப சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, சின்ன சின்ன புத்தகங்கள் இருந்தா ஒரு 5 ரூபா புத்தகம் 10 ரூபா புத்தகம் மாதிரி கொண்டு வர சொல்லுங்க.
புத்தகம் எந்த புத்தகமா இருந்தா 5 ரூபாய் இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், 5 லட்சம் இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். என்ன சின்ன விளக்கா இருந்தாலும் இருட்ட போக்காதா, அதுதான் நமக்கு வேணும். அதுக்காக அதனால நீங்க கேள்வி கேட்டா பதில் சொன்னா பரிசு கொடுக்கலாம். இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, போன தடவை நான் ஒரு புத்தக திருவிழால கேள்வி கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிக்க டைம் கொடுத்தா 100 பேர் எந்திரிச்சு பதில் சொல்லிவிட்டாங்க ஒவ்வொரு கேள்விக்கும். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா, நான் கேள்வி கேட்ட உடனே கூகுள்ல தேடுறாங்க, படக்கு படக்கு இந்த பாட்டு பாரு, தசரா பாரு, யாரா பாரு பாரு பாரு. அது அப்புறம் நான் சொல்லிட்டேன், இனிமே இது நடக்காது, நான் கேட்ட உடனே சொல்லணும், செல்ல கீழே வைங்க அப்படின்ட்டேன். இது ஒன்றும் இப்போ நம்ம இன்டர்வியூ நடத்தலைங்க, ஆனா நம்ம நினைவை தீட்டுக்கணும். எப்பவுமே தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போவதை போல நம்முடைய மூளையும் கூர்மையாக அடிக்கடி வினாடி வினா நிகழ்ச்சி பள்ளிக்கூடங்களில் நடத்தணுங்க. ஏன்னா அந்த வினாடி வினாவில் கேள்வி கேட்கிறப்பதான் அந்த பதிலை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கேள்விக்கு என்ன விடை, இந்த கேள்விக்கு என்ன, இப்படி நீங்க யோசிக்கணும். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு முதல்ல நாளிதழ் ஒன்றுல தினமணி பத்திரிகையில ஒரு செய்தி போடுறாங்க, மனிதகுல வரலாற்றின் முக்கியமான உயிர்கூறாகிய DNA என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்த ஒரு மாமேதை, சிகாகோவில் பிறந்து நோபல் பரிசு பெற்ற மாமேதை 4 நாட்களுக்கு முன்பாக மறைந்து விட்டார். அவர் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்க மறுத்துவிட்டார். இவர் கண்டுபிடித்த DNA வைத்துத்தான் இறந்து கிடக்கிறவருடைய உடல் இந்த உடலா, சிதைந்த உடல் இந்த உடலா, இந்த குழந்தை இவர்களுடைய குழந்தையா என்றெல்லாம் அறிய உயிர்கூரை கண்டுபிடித்த இவர் மறைந்ததை உலகம் மறந்து விட்டது. அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நானே சொல்லிடுறேன், இதான் முத கேள்வி, நானே சொல்லிடுறேன். ஜேம்ஸ் வாட்சன் அவருடைய பேரு. 1962 அவர் நோபல் பரிசு, அவரும் அவரோட சேர்ந்த இன்னொரு நண்பர் நோபல் பரிசு பெறாங்க. தன்னுடைய 97வது வயதில் மரணமடைகிறார். நம்முடைய உடல்ல செல் கூறுகள்ங்க, அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க அம்மாவோட போராடிக்கிட்டே இருப்பாராம். அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்கிற வச்சுதாம்மா அது அறிவாளி ஆகும், அப்படிலாம் பரம்பரை குணம்லாம் கிடையாதுமா, எல்லாமே ரத்தத்திலிருந்து வராதுமா, நம்ம காட்டில் வளர்த்தா அதுக்கேற்றபடி வரும், வீட்டில் வளர்த்தா அதுக்கேற்றபடி, இப்படி சொல்லிட்டே இருப்பாராம். அந்த அம்மா சொல்லுமா, அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்துக்காரி, இங்கிலாந்து பக்கத்தில் அயர்லாந்து, நான் அயர்லாந்துக்காரி, உன் ரத்தம் அயர்லாந்து ரத்தம், உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்குற குணம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணத்தை நான் எங்க அம்மாட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஆய்வின் மூலம் நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், ரத்தத்தின் மூலமாக பரம்பரை குணம் வரும் என்பதை நான் கண்டுபிடித்த உயிர்கூறம் மூலமாக என் தாயின் கூற்றை அறிந்து கொண்டேன். நம்ம ஆளுங்க 2000 வருஷத்துக்கு முதலே சொல்லி வச்சுட்டாங்க இதெல்லாம். ஏன் இப்ப அபையார் சொல்லலையா, சித்திரமும் கைப்பழக்கம். 2வது வரி ஈஸியா சொல்லிடுவீங்க, 3வது சொல்லுங்க பார்ப்போம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இந்த 4ம் பழகுனா வந்துடும். சித்திரம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும், செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும், செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும், சரியா, மேடையில் பேசி பழகணும், மனப்பாடம் பண்ணி பண்ணி பாருங்க வந்துடும். நன்னடைனா என்ன அப்படின்னா, நடைனா என்ன அப்படின்னா, நடையும் நடை பழக்கம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். 5 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு படுத்துடணும், அப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டோம்னா, டைம் டேபிள் வச்சுக்கிட்டோம்னா அதுபடியே இருப்போம். இதெல்லாம் பழகுனா வரும். ஆனா பாரம்பரியமா வர்றது 3 தானா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். ஔவையார் சொன்னதுதான் ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடிச்சு இது எங்க அம்மா சொன்னதுன்னு சொல்றாரு. சொல்லட்டும், அதனால பரவாயில்ல, தெரிஞ்சுக்குங்க. காலையில் எழுந்தவுடன் 1000 வேலை இருந்தாலும் படிப்பதற்கான, நாளிதழ் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் எங்கெங்க படிக்க எனக்கு நேரமே என்ன செய்யற, ராணுவத்தில் வேலை பார்க்குறியா, ஒன்றும் கிடையாது. நான் எங்க படிச்சிருக்கேன் தெரியுமா, பெரும்பாலும் எங்க ஊர் பஸ்ஸு சோழவன் தான், மதுரைக்கு வர்ற பஸ்ஸு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, திடீர்னு எல்லாரும் இருந்துச்சு ஓடினாங்கன்னா அது எங்க ஊர் பஸ்ஸு.
அதுல ஏறி கூட்டத்தில் நின்று கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு புத்தகம் வச்சு படிப்பேன். லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பு படிச்சுட்டு இருப்பேன். இப்ப இந்த கூட்டை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த நெரிசல் என்னை ஒன்றும் செய்யாது. நான் பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப வந்தியத்தேவனா இருப்பேன். அதே போல நான் மற்ற நூல்களை படிக்கிறப்ப அந்த கதாநாயகனா மாறிடுவேன்னு சொன்னா படிக்க நேரமும் இடமும் ரூம் போட்டா கொடுப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். போட்டு கொடுத்தாலும் அதில் உட்காந்து இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்தோடனே மாற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்பா வந்தோடனே வாட்ஸ்அப் அது இதெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க. அவர் சத்தம் போட்டு போவார், நீ அதான பார்க்குற அப்படிங்கிற. எப்படியோ இருந்து போட்டோம். இப்போ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சும்மா நாங்கள் கேள்வி கேட்கறது பதில் சொல்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்களும் கவனிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன? ஞாபகம், மற்ற உயிரினத்துக்கு இந்த வாய்ப்பு இல்லை. உலகத்திலேயே தந்திரமானது நரிங்கிறாங்க. அது உண்மையிலேயே நரிக்கு தெரியுமோ என்னமோ தெரியாதுங்க. அப்படி சொல்லி சொல்லி வச்சிருக்கோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா ஏன் உலகத்திலே தந்திரமானது நரின்னு சொல்றாங்க? ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டா புஸ்தகம் வர்ற வரைக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருப்பேன். சரியா? ஏன்னு கேட்டா எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும். இப்ப காணா சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும். மலைப்பாம்பு தொடங்கி யானை, சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. நரி இருக்காது. எங்க சர்க்கஸ்ல நரிய பார்த்தாளுகள் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? நரியை பழக்க முடியாதாங்க. நரி டொமஸ்டிக் அனிமல் கிடையாது. முதல்ல வீட்டோடு வாழ்ற ஒரு உயிரினம் இல்லை. அதனால அது என்ன செய்யுமா, அது தந்திரத்தில் மிக்க நரின்னு அதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அதை சொன்னபடி கேட்க வைக்க முடியாது. அதனாலதான் ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட சரி அப்படின்னு கதையை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் கேட்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு செய்தியுமே ஒரு புதுசுங்க. எங்க பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொல்வாரு, பேச்சு மருந்து பெட்டி மாதிரி இருக்கணுமா. இப்ப மருத்துவர்கள் வந்திருக்காங்க, டீன் தொடங்கி எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. மருந்து பெட்டியை திறந்தா ஒன்னு எடுத்தா இது இந்த நோய்க்கு, இது எடுத்தா இந்த நோய்க்கு. அது போல பேச்சு இருக்கணுமா. சிலர் பேச்சு மத்தளம் மாதிரி இருக்குமா. மத்தளம்னா எப்படி? டம 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 உள்ள உடைச்சா ஒண்ணுமே இருக்காதான். ஒரு குத்து விடுங்க, உள்ள ஒண்ணும் இருக்காது. சத்தம் மட்டும் இருந்தால் அது பேச்சு இல்லை, சத்தம் இருந்தால் தான் அது பேச்சு. அதுதான் பேச்சுக்கோட அழகு. அதனால இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் பின்பற்றி வாழத்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படிக நிறமும் இல்ல புத்தகம் வந்துருச்சு. அதுவும் அற்புதமான புத்தகம். ஆயிஷா நடராஜன் அவர்கள் நம்ம தமிழ் இந்து தமிழ் திசை பத்திரிகையில வாரந்தோறும் எழுதிட்டு வர்றாரு. அபூர்வமான வகுப்பறைகள் பற்றி எழுதுவாரு. அதே போல புத்தக கண்காட்சிக்கு நான் யார் வர வேண்டும், முத்துகிருஷ்ணன், முத்துக்குமரி, ராணி குணசீலி 3 பேர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு தரப்படும். கேள்விகளுக்கு தயாரா இருங்க. புத்தகங்கள் தயாரா இருக்கு. ஒரே பதில 10 ஆள் சொல்லிட்டா அதுவும் தருவோம், கவலைப்படாதீங்க. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், கடுமையான கேள்விதான் கேட்பேன். ஐயா பேசுங்க. படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் சமீபத்திலே
லண்டன்ல வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முன்மாதிரி மாவட்டமாக புத்தக திருவிழாவினை நடாத்தி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா, நல்ல உற்சாகமா இருப்போம் ஐயா. அந்த புத்தக திருவிழா நடத்துவதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, அப்படிதானா? இப்ப கூட உண்மையிலே மனதை நெகிழ வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்து கடைசியா பார்க்கும்போது அதுல அதாவது இந்த குப்பைகளினுடைய வகைகளை பிரிச்சு தரமானது இது இன்னென்ன தரம் அப்படின்னு பிரிச்சு போடுறதுக்காக அங்க ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இதுல அழகா ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, என் என் குப்பை என் பொறுப்பு, என் குப்பை என் பொறுப்பு, என் குப்பை என் பொறுப்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எதிரணியினரை பார்த்து, இதை நாம பின்பற்றணுமா ஹாய் அப்படி சொல்லிட்டு போணுமா? ஐயோ ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? வேதனை தான். சரி சரி இல்லையா, இதை நம்ம பின்பற்ற தானே செய்யணும். ஆமா, அதுக்காக தானே ஏற்பாடு. அப்போ இலக்கியங்கள் நமக்கு அதாவது ஒரு கவிஞர் அழகாக சொல்வான், உன் முன் தலை கவிழ்ந்தேன், உன் முன் தலை கவிழ்ந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகம் அப்படின்னா. ஆகா, குனிஞ்சு படிச்சா நிமிர்ந்து வாழலாம், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நமக்கு இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, தந்து போனவர்கள். நமக்கு அத்தனையும் தந்திருக்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில நாம இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு மரபு சார்ந்த இயல்பு சார்ந்த ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நாம் பின்பற்றினால் தான் நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே ஐயா இலக்கு கூட்டல் ஈயம், நாம இதை பின்பற்றதான் செய்யணும். அதாவது நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டசபையில் முதல்ல அவருடைய உரையை தொடங்குகிற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லிதான் தொடங்குவாரா. எப்பமெல்லாம் அவர் உரையை தொடங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லிதான் தொடங்குவார். இப்ப நான் 1330 குறள் படி நாம நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, அது அத்தனையும் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லல. 1330 குறளையும் நாம் படித்தமோ படிக்கலையோ, ஒரு குறள் படியாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதான், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது பக்தி இலக்கியத்துக்கு நம்ம எடுத்தோம்னா கூட இப்ப பாருங்களேன், அரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்நாள்ல நான் பொய் பேச மாட்டேன் என்கூடிய சத்தியம் விரதம் எடுத்தவன், அப்படிதானே? அந்த அரிச்சந்திர நாடகத்தை யார் பார்த்தா அப்படின்னா நம்முடைய பாரதத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அகிம்சையை உலகிற்கு தந்த மகாத்மா காந்தியடிகள் அந்த நாடகத்தை பார்க்கிறார். ரெண்டு நாடகம் பார்த்தாரு. அதுல ஒண்ணு ஹரிச்சந்திரா, இன்னொன்னு என்ன, ஒரு புத்தகம் ரெடியா இருக்கு. யாரு சொன்னா? நான் சொல்லிடலாம் ஐயா? இல்ல சரி, சொல்லியிருந்தேன்னா சரி, சொல்லிருக்கீங்க. சிரவணன் சரியா சொல்றீங்க. முடிஞ்ச உடனே பாய்க்கலாமியா. சரவணன் இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க வாட்டுக்கு புதுக்கோட்டை சரவணன் நினைச்சிட்டு போயிருங்க. சிரவணன். இந்த 2 நாடகத்தை பார்த்தார். அவருடைய வாழ்நாள்ல நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிச்சார். இன்னொன்னு, அவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் மிக முக்கியமாக 2 பேர். சவுத் ஆப்பிரிக்கால, தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்த வாழ்ந்த நெல்சன் மண்டேலா அவர்கள், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தி அடிகளை பின்பற்றி வாழ்ந்தவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நெல்சன் மண்டேலா கேட்கிறாங்க, 27 ஆண்டுகள் அவர் சிறையில போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும்? அவர் கேட்டாரு, எனக்கு எந்த சலுகையை நீங்க தந்தீங்களோ தரவில்லையோ, 27 ஆண்டுகளும் அதாவது சிறையில புத்தகம் வாசிப்பதற்கு எனக்கு அந்த சலுகை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கும் நோபல் பரிசு கிடைத்தது. இவங்க 2 பேருமே மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள்.
இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. வாழ்க்கையில அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி எங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறது மகாத்மா காந்தியடிகள். அவங்க அம்மா சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறது சரி, ஆனா 3 விஷயங்கள் செய்யக்கூடாது வாழ்நாள்ல: மது, மாது, மாமிசம். மது, மாது, மாமிசம், இந்த 3 தான் அதிகமா அங்க கிடைக்கும் அவர் போகக்கூடிய நாட்டுல. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் அவங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் அவரை பின்பற்றி பல பேர், பல லட்சம் பேர் வாழ்றாங்க. அப்படின்னா பின்பற்றி வாழ்வதற்காக தான் நமக்கு இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. காந்திக்கு நோபல் பரிசு கிடைக்கலைங்க, ஆனா காந்திய பின்பற்றினவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இப்ப வேணுமா வேணாமா? ஐயா, அவ்வை சொல்றாங்க அழகான ஒரு வரி. இப்ப கற்றது கைமண் அளவுங்கிறது நம்ம எல்லாருமே அந்த ஒரு வரி தெரியும் நமக்கு. வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணுமா அப்படின்னா, நிறைய படிச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம் நமக்கு வந்துவிடக் கூடாதான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலமிடந்தை ஓதுகிறாள். கலைவாணியை இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்காங்களா? என்று உற்ற கலமிடந்தை ஓதுகிறாள். மத்த பெரும் பந்தயம் குற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எஞ்சான். எறும்பு சின்னதில்ல, அதை அளந்து பார்த்தா அது அளவுக்கு எட்டிச்சான் இருக்குமா? அப்படி நம்ம வாழணுமா? ஒரு வரிங்க, அறம் செய்ய விரும்பு எங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசகம். இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். விரும்பு, இதுவா நம்மளால முடியாது. அதாவது நடுவர் அவர்களே, யாருக்கேனும் நம்ம ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய நிறைவும் மன மகிழ்ச்சியும் வேற எதுலையுமே கிடைக்காது. அவ்வை சொல்றா, நீ விரும்புடா. திரைக்கவிஞன் கூட சொல்லுவாங்க இல்லையா, அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். யார் அவரு? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரே மாதிரி நம்ம வாழணுமா வாழ வேண்டாமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு விருதுநகர் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் உலகம் முழுக்க அவருடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா கூட இருக்கலாம். அதாவது ஐயா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெரியார் இருக்கார் இல்லையா, அவரோடு நின்று நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா 2 ரூபா கொடுக்கணும். ஐயா 2 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா கொடுப்பாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கணும்னாலும் அதே கொடுக்கணும். 1 ரூபா வாங்கிடுவார். அவரோட போட்டோ எடுக்கணும்னா 1 ரூபா கொடுத்தாதான் எடுக்க விடுவாரு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நீ கொடுத்துட்டு போ, ஒரு கட்சிக்கோ நல்லதுக்கோ, நான் நல்லது செய்வேன். அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாலும் அப்படித்தான். உடனே அப்போ அவருடைய பிறந்த நாள் விழா சென்னையில் நடக்குது. அவருடைய தொண்டன் ஒருவங்க ஒரு கை குழந்தை, அவருடைய குழந்தைய எடுத்துட்டு போய், ஐயா என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்தாராம். உடனே அவர் பெரியவர் அதை வாங்கிட்டு, தம்பி நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னா இன்னும் 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருந்தலைவர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு தான். 2 பேரும் ஒரே கொள்கையை சார்ந்தவர்கள் இல்லை. அவர் அந்த ரூபாயை வாங்கிட்டு என்ன பேர் வச்சாராம் தெரியுமா? காமராஜர் அப்படின்னு பேர் வச்சாரா. இந்த வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டுமா? ஒண்ணு இல்லையா நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் இன்னைக்கு நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் அத்தனையும் நடக்குது. அப்படின்னா இதை நாம ரொம்ப ஈஸியா இலக்கியங்களை எடுத்துட்டு போனனால வந்த பிரச்சனை தானே. பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே நாம எதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, பிள்ளைங்க எதெல்லாம் பின்பற்றணுமோ அதெல்லாம் செய்த அந்த பிரச்சனை எல்லாம் வருமா நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயங்களையும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நடுவர்களே, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதயம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, இணையம் சார்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு போயிட்டோம். இணையம் இதயம் இல்ல. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உறவை பற்றிய மகிமை பெருமை நமக்கு தெரியல, ஆனா பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நடுவர் அவர்களே, அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தா கூட நம்முடைய தமிழர் மரபு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட மானம் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க ஐயா. மானம் தான் நமக்கு பெருசு. தைரியமா போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாம தோல்ல துண்டு போட்டு போறதும் தலையில துண்டு போட்டு போறதும் நம்முடைய குணத்துல இருக்கு. குடும்ப கௌரவம் அத்தனையும் அதுல இருக்கு. அப்ப அந்த மானம், ஏன் அரக்கராக இருந்தா கூட மானம் பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பராமாயணம் சொல்லுது. கம்பராமாயணத்துல பாருங்க, கம்பராமாயணத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓர் வில், ஓர் சொல், ஓர் இல், இது நமக்கு வேணுமா வேண்டாமா? இதை பின்பற்றணும் இல்லையா? இன்னொன்னு பாருங்களேன், எப்படி எப்படி ஓர் இல், ஓர் இல், ஓர் வில், ஓர் சொல், இதோட சேர்த்து ஓர் செல். இப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு. இதான் முக்கியமா. ஐயா, கும்பகர்ணன் மிகப்பெரிய ஒரு போர் வீரன். ஆனா அவன் இருக்கிற இடம் வேறதான், அரக்கர் குலம்தான். ஆனா அவனுக்கே மானம் பெருசு அப்படின்னு தோணிருக்கியா? அதாவது சுக்கிரீவனுடைய செயல்னால அவனுடைய முகம் எல்லாம் அங்கீனம் ஆயிடுச்சு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வருது, ரத்தம் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு, குறை உடம்பு ஆயிடுச்சு. இதோடு இவன் போனா அப்படின்னு சொன்னா பல பேர் கேலி பேசுவாங்க, இவன் ஒரு வீரனா? ஏன்னா புறமுதுகிட்டு ஓடினாலே அவன் வீரன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் சமூகம். இதெல்லாம் சரி கிடையாது, நம்மளை கேலி பேசுவாங்க, தேவர்களை மதிக்க மாட்டாங்க, அமரர்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ராமபிரான்ட்ட பார்த்து, எதிராளிதான், அழிவு வந்தா கூட நல்லவங்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவர் சொல்றான், எப்பா, மூக்கில்லா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவர், நோக்காமை நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இது நின்னை வேண்டுகின்ற செயல் என்றான் அப்படிங்கிறான். எதிரிட்டு கேக்குற வரம் பாருங்க. எப்படி நடுவர் அவர்களே, என்ன பொண்ணு பார்க்க போறியா, மூக்கு முகம்லாம் நல்லா இருக்கணும் சொல்றதுக்கு தேவட ஒத்துக்கு போற, ஒருவேளை அங்க ரொம்ப உருசி மேனகா இருந்திருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சுட்டான். ஐயா ஐயா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது பெருசு அப்படின்னு சொன்னா, மானம் பெருசு, நம்முடைய கௌரவம் பெருசு. ஏன்னா வாழ்வாதாரமே அதை வச்சுதான் இருக்கு. அப்ப நமக்கு அது, அதாவது ஒண்ணு இல்லையா, சாதாரண சம்பவம் அப்படின்னு தயவு செய்து நீங்க எடுத்துக்கிடாதுங்க, அது சரித்திரம். இன்னைக்கு நாம நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லையா, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சிக்னல் இருக்குல்ல, இப்ப நம்ம வண்டியில போறோம், வேகத்தடை இருக்கு, வேகத்தடைய மதிச்சா மட்டும் பின்பற்றினா மட்டும் தான் நம்ம விபத்துல இருந்து பாதுகாக்க முடியும். சிக்னல் இருக்குல்ல, இப்போ போக்குவரத்து அடையாள குறியீடுகள் இருக்கு, நேரா போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம், ரைட்ல போகணும் அப்படின்னா இன்னொரு அடையாளம், அப்புறமா இந்த பக்கம் போனா இன்னொரு அடையாளம். இதை நாம படிச்சுட்டு பேசாம பின்பற்றாம போனா என்ன ஆகும்? இடத்திற்கு போய் சேர முடியுமா? போக முடியாது, அது விபத்துல தான் முடியும். அதனால அது என்ன, நம்ம அதை பின்பற்றி போனாதான் பாதுகாப்பாக இடத்திற்கு போய் சேர முடியும். அதுபோல் இலக்கியத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இலக்கினை அடைய முடியும். அதனால தான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒன்னு எழுதி கொடுங்க, தமிழ்ல உங்களுக்கு பிடித்த விஷயத்தை ஒன்னு எழுதி கொடுங்க. அவர் வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்றாருங்க, நம்ம இலக்கியத்தில் உள்ளது. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், அலை அலை, நீரில் எழுத்தாகும் யாக்கை. அப்படி எழுதி மோகன்தாஸ் கரம்சன் காந்தி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இலக்கியங்கள் இதை நாம் படிப்பதனுடைய முழு நோக்கமே இதை பின்பற்றி வாழ்வதற்கே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு அருமை அருமை அருமை. பாருங்க, இவர் பேசுறப்ப எத்தனை இலக்கியத்தை சொல்றாரு. இத்தனை இலக்கியத்தையும் அவர் சொல்றதா இருந்தா படிச்சு தொகுத்து எழுதி மனசுக்குள்ள ஏத்தி சொல்லணும். அவர் சொன்னாரு, காந்தியடிகள் 2 நாடகம் பார்த்தாருன்னு சொன்னாரு. அவர் ஒரு சினிமா பார்த்தாரு, யாருக்கா தெரியுமா? காந்தியடிகள் ஒரே ஒரு சினிமா பார்த்தாரு, அருமை, சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ண ராமாயணம் தமிழ்ல
வடமொழியில ராமராஜ்யா, வடமொழியில ஹிந்தியில ராமராஜ்யா சொன்னவர் யாரியா? அதே ஆள் தானா? எங்க இருக்காரு? காண ஆளே காணோம். அசரீரியா இல்ல அங்க இருக்காரா? அந்த இருக்காரு. சரி ஐயா, புத்தகம் வாங்கிட்டு போக போறப்ப ராமராஜ்யா என்கின்ற அந்த ஒரு படம் அந்த வாழ்க்கையில பார்த்தாருங்க. இதை யார் சொன்னா தெரியுமா? சமீபத்தில் சித்ரா லட்சுமணன் பேட்டியில ஏவிஎம் ஐயப்ப செட்டியாருடைய மகனாகி 2வது மகன் குமரன் சொல்றாரு. மூத்தவர் சரவணன். காந்தியடிகள் பார்த்த ஒரே படம் ராமராஜ்யா அப்படிங்கிற படம் அப்படிங்கிறாரு. இப்ப எவ்வளவு கேட்க ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்ப இலக்கியங்களை எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அதுக்கு ஏற்றபடியாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அது பெருமைதான். நல்ல அருமையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கலன்னா இப்ப நீங்க சொல்ற, இவர் சொல்றாரு, கேட்கிறாரு உங்ககிட்ட, போக்குவரத்து விதிகளை படிச்சுட்டோம், கடைபிடிக்கணுமா இல்லையா? சில பேர் ஹெல்மெட்டை மடியில் வச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி கேட்டா லைசன்ஸ் இருக்கா? இருக்கு, இப்படி காமிச்சிருக்காப்ல. இது ஆர்சி புக் இந்த இருக்கு, செல்லே காமிச்சிருக்காப்ல. ஹெல்மெட்டு செல்லே காமிச்சிருக்கா, இந்த ஹெல்மெட் வந்து செல்ல இருந்து என்ன செய்ய? ஒரு தடவை ஒருத்தர் வண்டி ஓட்டி போட்டிருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்கு ஒரு அம்மா மனைவி. ஹெல்மெட்டை 2 பேரும் மடியில் வச்சிருந்துருக்காங்க. காவல்துறையை பார்த்த உடனே ஹெல்மெட்டை போட்டு கத்திருக்காரு. இந்த அம்மா அவசரத்தில் எடுத்து திருப்பி போட்டுருச்சு. அப்படியே மூஞ்சி இந்த பக்கம் போய் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் போச்சு. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்தாங்க. கடைப்பிடிக்க வேண்டாமா ஒழுங்கா? நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேங்க. கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் படக்குன்னு இதுக்குள்ள திரும்பிட்டாரு. நல்ல வேளை நிப்பாட்டிட்டோம். நான் இறங்கி கையை காட்ட வேணாமா, இந்த பக்கம் போறேன்னு. எங்க வீட்டு போறதுக்கு இருக்கு நான் கையை காட்டணும்? அவ வீடு அங்க இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் எங்க வீட்டு கையை காட்டிட்டு போவனா? நான் என்னத்த சொல்றது? நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு எனக்கு எப்படா தெரியும்? சரின்ட்டு. அப்ப போக்குவரத்து விதி இருந்த விதிகளை படிக்கணும், நடக்கணும். அதுக்கு தான் நடக்கிறது. அருமையான கேள்விகளை அழகழகா கேட்டுக்காரு. ஏன் படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. நமக்கு என்னமோ பின்பற்றி வாழ்னா நல்லதுன்னு தோணுது. இவங்களும் வந்துட்டாங்க, வேற என்ன பண்றது? இன்புற்று மகள முடியுமா அப்படிங்கிறத பேச இதோ நம்முடைய பேராசிரியர் ஐயா தினேஷ் அவர்கள் வருகிறார். வாங்க. இன்றுமுள்ள செந்தமிழே, என் வாழ்வின் ஒளிவிளக்கே, நன்றே பேசிடுவேன் உன் திருப்புகளை, நாளும் பணிந்திடுவேன் உன் திருவடியை. எல்லாமுமான இறையருளை மனத்திலே நினைத்து இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிலே எனக்கு பேசுவதற்கு இந்த ஒரு நல் வாய்ப்பினை நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு, ஏகலைவனாக இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு கட்டை விரலை கேட்காத துரோணராக இருக்கக்கூடிய அதெல்லாம் கேட்க முடியுமா? இப்ப எல்லாம் நம்ம கட்ட விரல வாங்கிட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் வேணாம். எதுக்கு? அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஐயா ஏகலைவன், அது ரொம்ப நல்ல வார்த்தையா. ஐயா அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி அறிவார்ந்த பேச்சாளர்களுக்கும் இந்த புத்தக விழாவை, இந்த அறிவு திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு 100 பறவைகளோடு நாம் சேர்ந்து பழகினால் பறக்க முடியாது. 100 யானைகளோடு சேர்ந்து பழகுவதால் நாம் யானை போல் வாழ முடியாது. 100 மீன்களோடு வாழ்வதால் மீன் போல் நீந்த முடியாது. ஆனால் 100 புத்தகங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 101வது புத்தகமாக நாம் வாசிக்கப்படுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி உண்மையிலேயே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், இந்த இலக்கிய பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா அண்ணன் அழகா சொன்னாங்க, பின்பற்றி வாழணும். நான் வேண்டான்னு சொல்லல, பின்பற்றுங்க, நல்லா பின்பற்றுங்க சார். ஆமா, போக்குவரத்து விதிகளை நீங்க பின்பற்ற, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இல்ல, இல்ல, பின்பற்றுங்கள்.
ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கப்படுவதனுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? பின்பற்றணும்னா கூட முதல்ல அவன் அதுல இன்புறணும். இன்புறத்தான் ஒரு மலர் இருக்கின்றது, அந்த மலர் வண்டை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மலருக்கென்று தனி மனம் இருக்க வேண்டும், மலருக்குள்ளே தேன் இருக்க வேண்டும், மலருக்கென்று தனி வண்ணம் இருக்க வேண்டும். வண்ணம் இருக்கணும், வாசம் இருக்கணும், தேன் இருக்கணும், இருந்தாதான் வண்டு வரும். அதே மாதிரி உவமைகள், கற்பனைகள், வர்ணனைகள், சிலேடைகள், இதில் எதுகைகள், மோனைகள் எல்லாம் இருந்தாதான் முதல்ல அவன் இன்புற்றால் தான் இரண்டாவதாக அதுக்கு பிறகுதான் பின்பற்றதை பற்றியே யோசிக்க முடியும். நான் சொல்லுங்க, எப்பேற்பட்ட இன்பத்தை இந்த புத்தகங்கள் தருகின்றது தெரியுமா? ஒண்ணு இல்லைங்க, நம்ம விருதுநகர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு போறதுக்கு நடந்து போனா ஒரு 4 நாள் ஆகுமா ஐயா? கூட ஆகலாம். பேருந்துல போனா ஒரு 10 மணி நேரம், கார்ல போனா ஒரு 8 மணி நேரம். ஆனா சிவகாமியின் சபதம், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதத்தை எடுத்து நீங்க படிச்ச 5வது நிமிடத்தில் மாமல்லபுரத்துல இருப்பீங்க. கல்கி எழுதின சிவகாமியின் சபதம், அதுதான் இன்பம். இப்போ தண்ணில நீ கடலின் ஆழத்துக்குள்ள உள்ள போனோம்னா நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. படகுக்கு துடுப்பு போட தெரியணுங்க கூடிய அவசியமும் இல்ல, இல்ல கப்பலை ஓட்டணுங்க கூடிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் போதும். வைரமுத்து தண்ணீர் தேசத்தை வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா 5ஆம் நிமிஷம் கடலுக்குள்ளேயும் போயிடலாம். அருமை. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் என்னன்னாயா, இப்ப நான் ஊர் பூரா எல்லாரையும் படிக்க வைங்கலாம் சொல்றேன்ல, என்னைய கூட கேட்கலாம் நீங்க அப்படி செஞ்சிருக்கலான்னு. நான் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய துணைவியார் +2 முடிச்சுட்டு தான் இப்ப எனக்கு திருமணம் ஆகுது. படிக்கணும்னு சொல்றாங்க. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு படிக்க வச்சு MA BEd படிச்சுட்டு எம்பில் பட்டம் தண்ணீர் தேசத்தில் அறிவியல் பார்வைன்னு கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நாவலை படிச்சு முடிக்கிறது வரைக்கும் நான் கடலுக்குள்ளதான் இருந்தீங்க. அந்த அளவிற்கு ஒரு புத்தகம் நமக்கு ஒரு அனுபவத்தை தருது பாருங்க. அது ஒரு கால கண்ணாடி, கடந்த காலத்தை சொல்லும். அது நீங்க சொன்னீங்க தெய்வம், திருக்குறள் நீங்க படிக்கணுமா வேணுமா பின்பற்ற, நல்லா பின்பற்றுங்க. முதல்ல நான் சொல்ல திருக்குறளை பின்பற்றதுக்கு நீங்க வீட்டில போய் சொல்லி பாருங்க. தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை. இத வீட்டில போய் சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? நான் சொன்னேன், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழைன்னு இருக்காரு. உன்னை என் வீட்டுக்கார் கேட்டா அதுக்கு அப்படின்னா, அது ஒண்ணு இல்லம்மா, அதிகாலை 4:30க்கு எழும்பி கணவனுடைய காலையில சொல்லிருக்கணும். காலுனாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பஸ்ல நின்னுட்டு இருந்தேன், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டு இருந்தாரு. காலு 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 காலுன்னு அவர் கேக்குறாரு, மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு கேக்குறாரு. மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு, ரிசீவ்டு காலா அப்படி கேளுங்க. இப்படி போய் இருக்காங்க. சரி, காலையிலன்னு சொன்னீங்க. ஆமா, இப்படி இன்னைக்கு இந்த அவங்க கும்பிட்டாங்களா? எந்திரிச்சு நடக்காதுங்க. சொன்னோம்னா அதோட நிறுத்திட்டேன். இனி சொன்னா நமக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு அதிகாலை 4:30க்கே எழும்ப மாட்டாங்கல்ல முதல்ல. சரியா, அதையே யோசிச்சு பார்க்கணுமா? உண்மையிலேயே எனக்கும் ஒரு காலத்துல ஆசை இருந்துங்க, இலக்கியத்தை பின்பற்றணும். எனக்கு திருமணம் 25வது வயசுல பெண் பார்ப்பதற்காக தரகர் வந்தார். நான் சொன்னேன், எனக்கு அவர் கேட்டார் எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னார். நான் சொன்னேன், கம்பராமாயணத்துல அந்த சூர்பனகை ராவணங்கிட்ட சீதையினுடைய அழகை பற்றி சொல்லுவாள் பத்தியா, எவ்வளவு அழகா சொல்லுவார். தோளை சொல்லுகேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாளை சொல்லுகேனோ, மீளவும் திகைப்பதல்லால் அல்லவை அழுத்துகேனோ. ஆமா, வேல் போல விழி, பல் முத்து போல இருக்கணும், வில் போன்ற நுதலும் வேல் போன்ற விழியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு பெண் இருக்கணும் அப்படின்னு. அவர் இவ்வளவும் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாரு, ஒன்னும் புரியலையே. சரி, அதெல்லாம் எளிமைப்படுத்தி வாலிப கவிஞர் வாலி அழகா ஒரு பாட்டு, ஒரு பெண்ணை வர்ணித்து தந்திருக்காரு. அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியும். சரி சொல்லுன்னாரு. வாய் கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ,
மானினமும் மீனினமும் மயங்குகின்ற வெளிதானோ புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ அருமை. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. என்ன படம் தெரியுதா? அத கிளீன் ஆர்ட்ஸ் சொல்றீங்க இல்லையா? இங்க பாருங்க, 6-7 பேர் எந்திரிக்கிறத. வாலி இதே மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பொண்ணு கேட்டியே, இந்த மாதிரி இலக்கியத்துல கண்ணத்துல பின்பற்றி- குழி விழுகணுமா, கண்ணு அப்படி அப்படி இப்படி இருக்கணுமா, தேன் எல்லாம் அடியணுமா, புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக. அவர் இவ்வளவும் கேட்டுக்கிட்டு 25 வயசுல போனவருங்க 35 வயசுல வந்து பார்த்தாரு. என்ன உங்களை என்ன மனுஷன் 10 வருஷம் தேடி இருக்காருங்க. தேடிக்கிட்டு சொன்னார், தம்பி உனக்கு இந்த மாதிரி நீ கேட்டியன்னா நடக்காது. நீ இப்படி புத்தகத்தை படிச்சுட்டு என்கிட்ட பொண்ணு கேட்டியன்னு சொன்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னால முடியாது, வேணும்னா வாலிகிட்ட போய் கேட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். அவரு இப்ப இல்ல பாவம். வாலி எல்லாம் நம்ம தொடர முடியுமா? தொட முடியுமா? ஆனா எங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு பேரு மாலி. மாலி மாலி அவன் சொன்னா, நீ கெட்டுறியா இல்லன்னா நான் கெட்டட்டான். அப்படியா? இனி தாமதிக்க கூடாது, நீ ஏதோ கட்டி வச்சிருங்க. நடுவர் அவர்களே, நடக்குமா? நடக்கும், கேளுங்கய்யா. அதை சந்தோஷமா ரசிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். ஆழிசையின் குரலாக ஆழ்கடலின் சங்காக இப்ப அப்படின்னு ஒண்ணும் இல்ல, இவர் சொல்றதே வைங்க. அந்த பொண்ணோட விரல் வெண்டைக்காய் மாதிரி இருக்கணும், கண்ணு மீன் மாதிரி இருக்கணும், பல்லு முத்துமா இருக்கணும். இது பொருள் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? 4 வெண்டைக்காய், 3 மீன், 5-6 முத்து கட்டிக்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியே ஓமையை எடுக்க முடியாது. வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையா ஒரு கருவாச்சி காவியம், அற்புதமான ஒரு நாவல். அந்த கருவாச்சி காவியத்துல ஒரு காட்சிங்க, உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கின்ற ஒரு காட்சி. நிறை மாத கர்ப்பிணி காட்டுக்கு வேலைக்கு போறாங்க, அருவாளோடி விறக வெட்டி கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுகின்றது. பிரசவ வலி வந்த உடனே அப்படியே அங்க ஒரு சின்ன குடிசை இருக்கின்றது, அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே வலியை பொறுத்துக்கிறாங்க. குழந்தை பிறக்கின்றது. பிறந்ததும் மெதுவா எழும்புறாங்க. எழும்புனவங்க விறகு வெட்டுறதுக்கு கொண்டு போன அந்த அரிவாளை எடுத்து அந்த குழந்தைக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொப்புள் கொடியை அறுத்து ஒரு சொட்டையம் போட்டுக்கிட்டு, பிறந்த குழந்தையை இந்த தோள்லையும் வெட்டி வைத்த விறகை இந்த தோள்லையும் கொண்டு வந்த அருவாளை இடுப்பிலும் சொருகிக்கிட்டு போறா பாரு, இவதாயா உண்மையான தமிழச்சி, வீர தமிழச்சி என்று எழுதினாரே வைரமுத்து. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? பூரா டாக்டர்களா இருக்காங்க. கைன காலேஜ் வார்ல என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு முடியாதுங்க, டாக்டருக்கு மேல இல்ல, இன்னைக்கு உள்ள பலம் அவ்வளவுதான். வாழ்க்கை முறை வேறு இல்லையா? எனக்கு பையன் பிறகு போதும் 5வது மாசம் வரைக்கும் ஸ்கேன்ல டாக்டர் அழகா சொன்னார், தம்பி உன் பையன் வயிற்றுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கா. 8வது மாசத்துல கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். 9வது மாசத்துல டெலிவரிக்கும் 15 நாளைக்கு முன்னாடி போனேன். அப்பதான் சொன்னார், தம்பி உன் பையன் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டான், தண்ணி வத்திட்டு கெட்ட வேண்டியது இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கே இவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு காலத்தை இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாது நடுவர்கள், எல்லாவற்றையும் பின்பற்றவே முடியாது. அதுதான் என்னுடையது. இலக்கியம்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், படித்து படித்து மகிழத்தக்க வர்ணனைகள் எந்த இலக்கியத்தில் இருக்கின்றதோ அந்த இலக்கியம் தான் காலம் கடந்தும் மக்களுடைய மனதில் நிற்கும். அருமை. கம்பனுடைய கம்பராமாயணம் நிற்பதும் அதனால தான். திருக்குறள் இன்றைக்கும் குன்றா இளமையுடன் இருப்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். இளங்கோ நிற்பதற்கு காரணமும் அதுல இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். ஒரு காதலுக்கு ஒரு வர்ணனை எவ்வளவு அழகான, கண்ணோடு கண் இணை ஒன்றை கவ்வி ஒன்றை ஒன்று, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது யாரு? கம்பன். கம்பன் சொல்றாரு, இதையே வள்ளுவர் சொல்றாரு, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும், தான் நோக்கி மெல்ல நகும், மெல்ல நகும். இதே காதல் பார்வையை பாரதிதாசன் சொல்றாரு எவ்வளவு அழகா, வாட்டிய பசி நோயாளி
வட்டி சோரை உற்று நோக்குவது போல பார்த்தானா. அப்பாடி அவருடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து அந்த காதல் பார்வையை பார்க்கிறாரு. இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன பூமுகம் தேய்ந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, யாரும் யாரும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் மும்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளவு அரிதும் சம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவை. ஆடிடுவார் போட்டுக்கையா பாடிக்கிட்டே, ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அவ்வளவு ரசிக்கிறாரு. இவ்வளவு இன்புற்றாதான் படிக்க முடியும். அதுக்குதான் இன்புற்றாதாங்க தொடர்ந்து அதுக்குள்ள நம்ம பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, கடைசியா ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த கருத்தை முதலே சொல்லிக்கலாம், சொல்லுங்க. என்ன நகைச்சுவை இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், வடிவேல்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. ஆமா, வந்துட்டா இல்லையா ஒரு மனசுக்குள்ள. கவுண்டமணின்னு சொன்னா ஒரு சிரிப்பு, விவேக்னு சொன்னா ஒரு சிரிப்பு, நாகேஷ்னு சொன்னா இன்னும் ஒரு அதிகமா பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். இது நடிகர்களுக்கு இப்படின்னு சொன்னா, புலவர்கள்லயும் ஒருத்தர் இருந்தாருங்க, காளமேகம் என்று சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் என்ன செய்யும், சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னு சொன்னா அவர் கோபத்தையும் நகைச்சுவையா சொல்லுவார். ஒரு நாள் போய்கிட்டு இருக்காரு, பயங்கர தாகம், ஒரு மோர் வித்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் மோர் வாங்கி குடிக்கிறாரு. மோர் வெறும் தண்ணி. உடனே தான் எழுதினார் பாட்டு. காரென்று பேர் படைத்தாய் ககனத்தில் உரும்பொழுது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வீழ்ந்த போது, ஆட்சியர் கைப்பட்ட பின் நீ மோர் என்று முப்பேரும் பட்டாயேன்னு சொல்லி அவர் ஒரு கிண்டலா நக்கலா அங்க சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீ தந்தது எல்லாமே என்னதுதான், தண்ணிதான். தண்ணிதான். 3 பேரை நீங்க தண்ணிக்கு உண்டாக்கிட்டான்னு சொல்றாருன்னு சொன்னா இதை விட நகைச்சுவை. இதை ரசிக்கணும். இன்னைக்கு மோர்காரி இருக்காங்களா பின்பற்றது? மோரே கிடையாது, கிடையாது. இதே மாதிரிதான் அதெல்லாம் ஒன்ஸ் மோர். ஒரு புது கவிதைங்க, நான் ரசிச்ச ஒரு புது கவிதை. ரொம்ப அதுல ஒரு அழகான ஒரு சமூக பிரச்சனையும் சொல்றாரு, அழகா நம்மள சிரிக்கவும் வச்சுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணே கண்ணே நீ சிரித்தால் தானே கன்னத்தில் குழி விழுகிறது, ஆனால் எங்கள் ஊர் சாலைகள் சிரிக்காமலேயே குழி விழுகிறதே. ஆஹா ஆஹா, அடடே, அற்புதம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஆச்சரிய குறி போட்டுறோம். இன்னைக்கு அந்த இலக்கியம் என்பது நம்மை மகிழ்வித்து இன்புற்று, அதுதான் முதல் நோக்கமாக இருக்கும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்தால் மட்டுமே அது அடுத்த நோக்கத்திற்குள், தலையாய நோக்கத்திற்குள் போக முடியும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, இலக்கியம் கற்பது என்பது அது இன்புற்று மகிழவே மகிழவே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இவரும் சலைச்சவர்ல போட்டிருக்கு, அவர் பாட்டுனா இவரும் பாடிட்டாரு. நல்லா இருக்குது, ஆச்சரியமா, பாட்டுக்கு பாட்டு மாதிரி நடக்குது அது பாட்டுக்க. அவர் அழகா கேட்டாரு. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, வாசகனை ஈர்க்கணும். வாவென்று வண்டை பார்த்து பூ சொன்னது இல்லைங்க, ஆனா அந்த வாசம் அதை போய் தேடி கண்டுபிடிச்சிருது. சில மலர்களுடைய நிறங்களுடைய காரணமே அந்த வண்டுக்காகத்தானா. இரவில் பூக்கும் மலர்களுக்குன்னு தனியா ஒரு நிறம் உண்டுங்கிறாங்க. காலையில் மலரும் தாமரைப்பூ, கற்களில் மலரும் மல்லிகை பூன்னு வரிசையா சொல்லிட்டு வர்றப்ப இரவில் மலரும் முல்லைப்பூ அப்படிம்பார். இந்த மாதிரி பூக்களை பற்றி சொல்றப்ப அந்த வண்டுகளை ஈர்ப்பதற்கு அவை என்னென்ன இயற்கை அவற்றுக்கு கொடுத்திருக்கிறது, அதுபோல இலக்கியத்தில் இனிமை இருக்க வேண்டும், எதுகை மோனை இருக்க வேண்டும், நகைச்சுவை இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் படிக்க வருவார்கள், பிறகு அதன்படி நடக்க வருவார்கள். ரொம்ப அருமையாக பேசுகிறார் தினேஷ் அவர்கள். அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டு. சொன்னார் பாருங்க, உட்கார்ந்த இடத்துலயே மாமல்லபுரத்தை பார்க்கலாம்னாரு. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days ஒரு புத்தகம் இருக்குது, என் திசையும் சுற்றி வர 80 நாள். இந்த புத்தகத்தை ஜூல்ஸ் வெர்ன் என்கின்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் எழுதின நூல் இது. என் வாழ்நாளில் நான் 100 முறையாவது படிச்சிருப்பேன். 100 முறை படிச்சது பெருசு இல்லைங்க. அந்த நூலை படிச்ச பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அபூர்வமான விஷயம் என்னன்னா, இது விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட நூல். நான் இப்ப உலக நாடுகள்ல பயணப்படுறப்ப அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் இன்னைக்கு நான் அதை உணர்றேன். அது என்னன்னு நான் அப்புறமேல் சொல்றேன். உட்கார்ந்த இடத்துல
உலகத்தினுடைய அத்தனையும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும் என்றால் அது புத்தகத்தால் மட்டும்தான் முடியும் சொல்லியிருக்கார். ஆண்கள் 2 பேரும் அழகா பேசிட்டாங்க.